சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவை பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சமையல் ஆயில் ஊற்றி மேலேயும் கீழேயும் இழுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சாஃப்டாக கிடைச்ச மாவை 1 ஹவர் 1/2 ஹவர் ஊற விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி முட்டைக்கோசு, குடமிளகா, கேரட்டு, பெரிய வெங்காயம் 4 இன்க்ரீடியன்ட் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். உப்பும் பெப்பரும் போட்டு 70% நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை குட்டி குட்டி பாலாக எடுத்து இந்த மணி தேய்ச்சி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு சேலை அடுக்க மடிக்கிற மணி அழகாக மடித்தோம்னா அழகான மோமோஸ் ரெடி ஆயிரும். ரெடியான மோமோஸை இட்லி கொப்பரையில் போட்டு 15 செகண்ட் வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் சாஸ் வச்சு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னார். எங்கள் ஏரியாவில் விநாயகர் சதுர்த்திக்கு வேலை பார்த்துட்டு இருந்த தம்பிகளுக்கும் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.